நீ போயிட்டு வாங்க, நான் பேசிட்டு வரேன். அம்மா புரியாம சொல்லிட்டு போயிருக்க வள்ளி, நீ வச்சுக்க வள்ளி. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, நீ என்ன போய் பூவை சாமிக்கு போட்டுட்டு சாப்பிடு போங்க. நல்ல பிள்ளைல சாப்பிடு போங்க. வள்ளி வள்ளி வள்ளி. ஐயோ தொட்டிங்களே ஏந்திரிங்க ஏந்திரிங்கண்ணா ஏந்திரிங்கண்ணா. பசஞ்சான் எடுங்க எடுங்கண்ணா. தண்ணில கரையுங்கண்ணா. தலையில தெளிச்சுக்கங்க தெளிச்சுக்கங்கண்ணா. சீக்கிரம் வர சோழிக்கு வேண்டாம். எவன் பயவில்ல சசி பயவில்ல என்ன சொன்னாலும் தெரியாது. ரத்த திம்புக்கு போட வாரக்கா பெரிய மகாராணி நினைப்பா. சும்மா இருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு மகாராணி தான். பள்ளிக்கூடத்து வாத்தியாரமாளாச்சே, பட்டுன்னு பதில் சொல்லாம விடுவியா? என்ன என்னைக்கும் இல்லாம ரொம்ப கொஞ்சிரிய, என்ன சமாச்சாரம்? காரணமாத்தா உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு கொடுக்க போறியா? இதுவரையிலும் பரிசு எனக்கிட்டத்தான் நீ வாங்கியிருக்க. நீ ஒரு பரிசு கூட எனக்கு கொடுக்கல. அப்படி என்ன பரிசு கொடுக்க போற? அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போறேன். உங்களுக்கு பெண் குழந்தை தானே இருக்கு, ஆண் குழந்தை இல்ல. அந்த குறையை தீர்க்கத்தாங்க என் வயித்துல உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரம் மேரி, என்னுடைய தொடர்பு உனக்கு கடைசி வரல வேணும்னா இந்த கருவனை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. முதல்ல என் வயித்துல உண்டான கரு யாசையில மண்ணெளி போடாதீங்க. என் வயித்துல உள்ள கரு உங்க கௌரவத்தையும் உங்க மகளுடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சா எனக்கு எதுவுமே பெருசு இல்லைங்க. உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பேசிட்டு போயிடுறேன். ஐயோ பேச நேரமா இது. சத்தம் கேட்டு அத்தை வந்து போறாங்க. அம்மாவா? அம்மா வரமாட்டாங்க, தூக்கிட்டாங்க. அல்லே போறீங்களா இல்லையா? அல்லே போறீங்களா இல்லையா? அட போங்கடா. அம்மாடி வலிக்குதா? போகலே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானே, எவ்வளவு ஆசையா வந்த இப்படி தள்ளி விடுறிய. இங்கே வந்த அது ஒண்ணுமா பெருசாலை வந்துச்சு. வள்ளிய கத்துனா குடிக்கலாம் போன கார் தறிக்கிட்டு ஓடி போச்சு. ஏண்டா எலியா பிடிக்க வந்த எலி? ஆமாமா. மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது. வாடா கவலை சத்த மூஞ்சி மேல கால் போல அடே கதவை தாம போடுங்க. வாடா போடு. எந்திரிச்சு வெளியே போன காரை முறிச்சு இந்த பாரு, ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே மாட்டேன், முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருப்பேன். போமா, அதான் சொல்லிட்டேன் போமா. என்ன போமா? ஐயோ இங்க பாரு அத்தா. என்ன சார்? குளிச்சுட்டு சோத்தாக்கி வை, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எப்ப வருவீங்க சார்? சோதிங்க வந்துருவல்ல. சரியா சார். ஐயாவு, அட ஐயாவு, வள்ளி தனியா இருக்கா, கூட மாட உதவி செய்யி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிவா, போயிட்டு மெதுவா வா. மெதுவாவா? என்ன பெத்த ராசா. வேண்டா. அப்பா என்ன சொல்றாயப்பா? வள்ளி வள்ளி தண்ணி ரெடி, நீ ரெடியா? ஐயோ நீங்க எங்க தூக்கிட்டு வந்தீங்க? இப்படி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். சும்மா எந்த வேலையும் செய்யக்கூடாது அம்மா சொல்லிருக்காங்கல்ல, தெரியாது உனக்கு? சரி வா, என்ன தேய்ச்சி விடுறேன். ஐயோ நான் வர மாட்டேன், நீங்க போய் எங்க வேலையை பாத்துக்கங்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்கா வந்து என்ன தேய்ச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளைல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய? இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? போ மாட்டேன்.
மங்கு எதிர்த்து வர்றா. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டா அழுக்குறா. என்ன இந்த சனியா இந்த பக்கமா வருது? மூதேவி மங்கு ஏற்கனவே கால் பழுதுட்டாது. என்ன திமிரா? வண்டியே தெரியாம வக்கீல தூக்கிட்டு வர மாதிரி கண்ணே தெரியாம புல்லு கட்ட தூக்கிட்டு வரையே. சைக்கிள் எப்படி ஓட்டுறது? மூதேவி சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே, நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வரேன்? வாய மூடு. நீ வாய மூடு. நீ வாய மூடு. இப்படி பாதையில ஆடி வரையே. சைக்கிள பாதையில ஓட்டுறதா இல்ல ஓ மேல ஓட்டுறதா? கொப்ப மகனே, மேல சைக்கிள் ஓட்டுவியா? எங்க ஓட்டு. ஊர் அம்பலகாரர் கைத்தடி இல்ல, அவர் கொடுத்த தலத்தலப்பு, அதான் இந்த சிலுசிலுப்பு. இதெல்லாம் என் கையில வச்சுக்காத. ஒரே அரை. ஆமா நான் அரைஞ்சிருவாமா. இப்ப நீ அரைகிறியா நான் அரைவேனா? இந்த தரம் சும்மா விட்டேன். தூக்கு. நீயே தூக்க. நீ தூக்க. இப்ப நீ தூக்கி விடுறியா ஐக்கல காத்து? நானே தூக்கி விடுறேன். தூக்கு. மகர கட்டி என்ன ஆத்தா தங்கம்மா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். எப்போ வந்தீங்க? என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவரம் மக வள்ளி என் மருமவ. கேள்விப்பட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேனே ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீதான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ராஜாத்திக்கு ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. உட்காரத்தா. பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா. உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பம் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா. உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதியை நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஆனா முக்கியமா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்திய முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு 2 விரோதிங்க. ஒண்ணு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. 2வது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். 2வது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்றா பேத்தி? சரி நேரமாச்சாத்தா, நான் போயிட்டு வர்றேன். நல்ல கதையை கிடைச்சிவிட ஒருவேளை சோறு தின்ட்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க. வேண்டாங்க. நிறுத்துங்க. பயமா இருக்கு. நிறுத்துங்க. நிறுத்துங்கண்ணா. நான் பக்கத்துல இருக்கல. ஏன் இப்படி பயப்படுற? குடுக்குதுங்க. குலுக்குதா? என்ன குலுக்குது? உடம்பெல்லாம் குலுங்குதுங்க. எவ்வளவு நேரமா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது. வாங்க போலாம். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. இறங்குங்க. இறங்குங்க. ஆமா இன்னைக்கு என்ன குழம்பு ஒண்ணுதா? கருவாட்டு குழம்பு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. அட நில்றா. என்னடா ஈகிச்சு எந்திரா. வரா. ஏன்டா என்ன பார்த்து இப்படி பயப்படுற? மச்சான் நீ எதுல வேணாலும் வா, இந்த சைக்கிள்ல மட்டும் வராது. எப்படியாவது உங்க அக்காவை நான் கட்டிக்கணும்டா. அதுக்கு ஒரு யோசனை சொல்றா. யோசனையா? நீ அம்பலக்காரர்கிட்ட கைத்தடியா இருந்து வேலை செய்யறதை விட்டுட்டு நேர அக்கா கடையில வந்து வேலை செய்யணும். அதுக்கு தானடா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றபடி கேளு. என்ன செய்யணும்? அடிக்கணும். எதை அடிக்கணும்? ஐயோ ஐயோ டீ அடிக்கணும். அடிக்கிறேன். ஐயோ அழகு, நீ அறிவு குஞ்சுடா. இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவேன். ஆமா எங்க போற விட்டுட்ட? பால் வாங்க. பின்னாடி யாருக்க? ஐயோ ஐயோ ஆள விடு. அட ஏண்டா?
எனக்கு இருக்கிற வலிப்பு நோய் எக்காரணத்தை கொண்டும் வள்ளி கூட இருக்கும்போது வரவே கூடாது. இப்ப வந்தது மாதிரி இனிமே எனக்கு எப்போதுமே வரக்கூடாது, எப்போதுமே வரக்கூடாது.